ஏய், தூங்குறியா? உன்னை தூக்காம விட மாட்டேன்டி. தூக்கி உன் கழுத்துல தாலியை கட்டுவேண்டி. யாருக்கெல்லாம் பூங்கொடி அழகர் காதல் சூப்பரா கொடி விட்டு மலர் விட்டு அரும்பு விட்டு பூத்து கொழுங்கனா பார்க்கவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப ரெண்டு பேரும் முறைச்சுக்கிறதும் சீரிக்கிறதும் பாஞ்சுக்கிறதும் நல்ல கண்கொள்ளா காட்சியா தாங்க எனக்கு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப அதை விட அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அது வேற லெவல் தானங்க சொல்லணும். எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அவங்க கோயிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க. நம்ம மஞ்சமலை எல்லாம் சொல்லி முடிச்சுறாரு. நம்ம மஞ்சமலை மேலேயே சாமி வந்துருது. உங்க 2 குடும்பம் ஒண்ணா இருக்குன்னு சொல்லுது. சேர்த்து வைப்பேன்னு சொல்லுது. 2 பேரும் 2 குடும்பமும் சேர்ந்து போய், "யாரடி நீ மொயினி மாரி நெஞ்ச பிய்ய தட்டி அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே வேணுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வாராய்ங்க." ட்ரெஸ் எடுக்கையிலே பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு 2ம் முறைச்சுக்கிறது இருக்குதே! செம்மங்க, சூப்பருங்க. எல்லாம் நல்லபடியா முடியுது. ஆனா, அவங்க என்னென்ன பண்ணாலும் பூங்கொடி குடும்பத்துல எல்லாருமே அப்படியே ஒத்துழைக்கிறாய்ங்க. என்னங்கடா இது? மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி பின்னாடியே பம்மி பம்மி வராங்களேன்னு அழகருக்கு இவங்க மேல சந்தேகம் வந்துருதுங்க. பின்னாடியே போறாரு. என்னடா நடக்குதுன்னு இதுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையில அப்படியே அழகர் அப்படின்ட்டு மெல்ல போற மாரி போக, பூங்கொடி டக்குன்னு பேச்ச நிறுத்துது. "என்ன தம்பி? ஓய் தம்பி இங்க வா. என்ன என்ன பார்க்குற? உனக்கு ரோஸ் மில்க் வேணுமா?" அப்படின்னு கத்தி படுத்துறியா? சர்க்கார் படுத்துறியா? நம்ம சமந்தா சொல்லுவாங்க இல்லையா? விஜய பார்த்து அந்த மாரி கேட்க, "ஓய் என்ன திமிரா? நான் வாங்கி குடுப்பேன்டி ஊருக்கே ரோஸ் மில்க்கு. நீ எனக்கு வாங்கி குடுக்குறியா?" அப்படிங்கல. "இல்ல தம்பி, வந்து வந்து ஒட்டு கேட்டுட்டே இருக்கியே. என்ன தம்பி? உனக்கு என்ன ஆச்சு இப்ப? நாங்க எல்லாம் நல்லபடியா தான் இருக்கோம். கவலைப்படாத தம்பி" அப்படின்னு சொல்ல, "ஏய் நீங்க ஏதோ பேசுறீங்கடி. கூட்டம் கூட்டமா ஏதோ நடத்துறீங்கடி. ஆனா இந்த கல்யாணத்த மட்டும் இந்த ஃபங்ஷன மட்டும் நிறுத்தணும், வைக்கணும்னு இந்த கல்யாணத்த நல்லபடியா நடத்த விடாம, ஏதாவது தடங்கல் பண்ணணும், எங்க அப்பாவ அசிங்கப்படுத்தணும், அவர தலகுனிய வைக்கணும்னு கனவு கினவு கண்டேன்னு வையேன், அப்புறம் அந்த அழகரோட வேற முகத்த பார்க்கணும்டி நீ. தாங்க மாட்ட." கரெக்ட்டா சொல்லிட்டியா அழகரு. உன் முகத்த வேற முகத்த பார்க்க முடியாது தான். ஏன்னா, இந்த முகமே பார்க்க சகிக்கல. அப்புறம் இன்னொரு முகத்த வேற பார்க்கணுமா என்ன? "ஏன்டி உன்ன அடிங்" அப்படின்னு விரட்டுறதுக்கு ஏதோ அடிக்கிறதுக்கு எடுக்குறாரு. "ஐயோ அம்மா!" அப்படின்னு ஓடுறாங்க. "டேய் டேய் என்னடா என்னடா மாப்ள? என்னடா பின்ன என்னடா? அவ ரொம்ப பண்றாடா அந்த பூங்கொடி. ரொம்ப பண்றாடா. சரி சரி விடு. நம்மள விடவா அவ? நீனு மட்டும் என்ன சும்மாவா சலச்சவனா என்ன? நீ பேசுனா அந்த பிள்ளையும் தான் பேசும்" அப்படிங்கிறாங்க. என்னடா வக்காலத்து அங்கிட்டு போகுது. "டேய் நாங்க எதார்த்தத்த சொன்னோம்டா. நம்மளும் கெத்து தானே! உன்னைய பெருமையா தான்டா சொன்னோம். சரி சரி நம்பிட்டேன். சரி உடு." அவங்க அப்பா உடனே கால் பண்றாரு. "என்னடா ஆச்சு? அவனுக்கு ஏத்த மாரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" அதெல்லாம் மாமா, அப்பா பயப்படாதீங்கப்பா" அப்படிங்கிறாங்க. புடவைய எடுக்குறாங்க. நல்லா எவ்வளோ ரேட்டுக்கு வேணா எடுப்போம்னு ராசாத்தி பார்த்தா, தனக்கு ஏத்த மாரி எல்லாம் அள்ளிக்கிருதுங்க. இருக்கட்டும் எல்லாம் வாங்குவோம்." புருஷன்காரன் பார்க்குறான். "ராசாத்தி என்ன இவ்வளோ எடுக்குற?" "அதெல்லாம் உங்க அண்ணங்காரன் எடுப்பேன். பேச்சு அன்னைக்கு அண்ணன் உயிர் இல்லையா? அதனால எடுத்து குடுப்பாரு. நீ சும்மா இருயா, உனக்கு தேவையானத எடுயா" அப்படின்னு அள்ளிக்கிருதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்துடுறாங்களா? வந்ததுக்கப்புறம், "சரி எல்லாரும் சாப்பிட்டு போலாமே" அப்படிங்கிறாங்க. ஆனா, "இல்ல நாங்க சாப்பிடல. நாங்க எங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறோம்" அப்படின்னு மஞ்சமேல சொல்ல, என்னங்க இப்படிலாம் பேச்சு? "ஆத்தா சாப்பிட்டு போலாமே ஆத்தா, நம்ம வீட்ல சாப்பாடுலாம் இருக்கே" அப்படிங்கல. "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நம்ம தான் கல்யாணத்த நிறுத்துறதுக்கு தானே வந்திருக்கோம். கடைசியில நல்லபடியா பேசிட்டு போவோம்" அப்படின்னு எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு, "சரித்தா கிளம்பணும். அப்புறம் இன்னொன்னு" அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணு வீட்லேருந்து தான் பொண்ணு வரணும். அதனால என் மகள கூட்டிட்டு போயிட்டு காலையில நாங்க எல்லாம் மேக்கப்லாம் பண்ணி கூட்டு வரட்டுமா?" இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரியா பண்றாங்களே! அழகருக்கு தெரியுது. "ஏய் என்ன அப்படியே ஓடி போயிடலான்னு பார்க்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி." "ஏன் அழகரு இப்படிலாம் பேசுற? கண்டிப்பா நாங்க வந்துருவோம். இவ்வளவு ஒத்துழைச்சிட்டோம். இனி வரமாட்டேன்னு சொல்லவா போறோம்?" அப்படின்ட்டு அப்படியே பம்மி பேச, "ஏய் ஏய் ஏய் நீ எதிர்த்து பேசினா கூட நான் நம்பியிருப்பேன்டி. நீ இப்ப கூல கும்பிடு போடுற பார்த்தியா? அதுதான்டி உன்ன என்ன நம்ப முடியாம பண்ணுது. ச்சீ போடா!" அப்படின்னு இந்த பிளாட்டுக்கு போக, "மாமா நாங்க போயிட்டு வந்துர்றோம் மாமா. என்ன நம்புங்க மாமா." அப்படின்னு பூங்கொடி சொல்ல, "அத்தா உன்ன நான் நம்புறேன் அத்தா. உன்ன நம்பிக்கை வச்சு நான் அனுப்புறேன்" அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க இருக்கவங்க, வேணாங்க." அவங்க மீனாட்சி அழகர் அம்மா என்ன பண்ணுது, "ஏங்க அவன மஞ்சமேலைய நம்ப முடியாதுங்க" அப்படிங்கிறாங்க. "இல்ல அத்தா நீ பேசாம இரு. பூங்கொடி சொல்லிச்சுல்ல" அப்படின்னு பூங்கொடி சொன்னோனே, பூங்கொடிக்கு ஒரு மாதிரியா மனசாகுது. ஒரு மாதிரியா மாறுது. என்னது நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரே மாமா, இவருக்கு துரோகம் பண்றதா? என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பின்னாடி கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் போகையில, "வர்ட்டா தம்பி, பாய்" அப்படின்னு ஒரு கண்ணடிச்சுட்டு போறாங்க. கைய
தலையாட்டிட்டு, ஐய்யய்யோ! இவ என்னமோ பண்றா போல இருக்கே! இவள என்ன பண்றது? ஐயோ கடவுளே! என்ன நடிக்கிறான்னு தெரியலையேன்னு இவரு புலம்பிக்கிட்டு இருக்கிற, அவங்க போனாலும் அவங்களோட சிந்தனை தான் இங்க வீட்ல இருந்துட்டு இருக்கு. அதுல அழகருக்கு தான் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கு. ஏதாவது பண்ண போறாங்களே! அப்பாவ தலகுனிய வைக்க போறாங்களேன்னு ரொம்ப ஃபீலா இருக்காங்க. நந்தினி அவங்க அம்மா மட்டும் எப்படியாவது இந்த கல்யாணம் நிக்கணும். எப்படியோ நாசமா போட்டும். நமக்கு நம்ம புள்ள தான் கல்யாணம் பண்ணி நடக்கணும். நமக்கு நம்ம புள்ளைக்கு தான் இந்த வீட்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ட்டு. இங்க நந்தினி சோகமாவே இருக்கு. போய் தேனு போய், "ஏன் நந்தினி ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. சும்மா தான். இங்க பாரு அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நினைக்காத நந்தினி." "நான் ஒண்ணும் நினைக்கல." அழகர் வராரு. "என்ன? என்ன பிரச்சனை?" ஒண்ணும் இல்ல. பாவமா இருக்கு நந்தினி பார்க்க தெரியுமா?" "இங்க பாரு தேனு, நீ அதெல்லாம் எதையும் நினைக்காத. இங்க பாரு நந்தினி, நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? விடு. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. நான் அவள கல்யாணம் பண்ணி வாழ்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவள சும்மா இன்னும் கொஞ்ச நாள் அவ என்னைய பிடிக்காம ஓடிருவா. அவள ஓட விட்டுருவேன்." அப்படிங்கிற பார்க்குறாங்க. "இல்ல மாமா, இது எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை இல்ல." "என்ன நடக்கும்னு நம்பிக்கை இல்ல? நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பார்க்குறியா? அது நடக்கும். என் அப்பாவோட ஆசை. அத நடத்தி காமிப்பேன், நிறைவேத்துவேன். ஆனா, அவள ஓட வைப்பேன். ஓடிட்டு அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு பொண்டாட்டி." அப்படிங்கல, "அண்ணே இப்படிலாம் பேசாதண்ணே. அசிங்கமா இல்ல?" "ஏய் என்னடி அசிங்கமா இல்ல? ஏன் நந்தினிடி? அவள நான் சொல்றதுக்கு உனக்கு என்ன?" அப்படிங்கல, "இங்க பாரு, கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்டாட்டி, இன்னொரு புள்ளைக்கு நீ புருஷன். போய் இன்னொருத்திய போயிட்டு இதே இது அவன் பூங்கொடி இருந்துட்டு இன்னொருத்தன என் புருஷன்னு சொன்னா, நீ சும்மா விடுவியா? அவ சொன்னா சொல்றா, சொல்லாண்டி போறா. எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த பேச்ச விடுங்க. எனக்கே அவ என்ன பண்ணுவான்னு தெரியல." அப்படின்னு அவன் பாட்டுக்கு போக, "நந்தினி நான் சொல்றத கேளு. இவன நீ நம்பாத. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வப்பான். உன் வாழ்க்கைய பார்த்துக்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன்." அப்படின்ட்டு போது, அந்த பிள்ளை சொல்றதாங்க சரி. இப்ப மாயாண்டி என்ன பண்றாரு, நான் நிம்மதியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. காலையிலேக்கு கல்யாணம் தடபுடலா நடக்க போகுது. அப்படி இப்படின்னு விருந்தெல்லாம் முடியுதுங்க. இங்க பார்த்தா அழகருக்கு ஒரு பக்கு பக்குங்குது. "ஏன்யா ஒரு மாரியா நடக்குற? அப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அவங்க கல்யாணம் நடத்துற மாரி தெரியலப்பா." "சும்மா இருடா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது." பார்க்கத்தா இங்க பேச்சிட்டு இருந்து ஃபோன் வருது. "ஏ அத்தடா. என்ன அத்தா?" அட்டெண்ட் பண்ணி பேச, "அண்ணே எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே." "என்ன? என்ன? அங்க நீ இவ்ளோ தடபுடலா பண்ற. ஆனா இதுங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க. என்னம்மா பண்ண போதுங்க?" "எனக்கு பயமா இருக்குண்ணே. அதுங்க இந்த கல்யாணம் அதுங்க நல்லபடியா நடத்தாதுங்கண்ணே. எனக்கு என்னமோ நம்ம வீட்டு கல்யாணத்த எப்படி நிறுத்துனா, அப்ப அவனுக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு எப்படி இருந்துச்சு, அது மாரி அவன் அனுபவிக்க வேணாமா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அப்படிங்கையில பேச்சு சொல்லி முடிக்க, நினைச்சேன். "அப்பா பாத்தீங்களா, பாத்தீங்களா?" அப்படிங்கையில மாப்பிள்ளை கேட்டாரா, "அத்தை என்னத்த அவங்க பேசுறாங்க?" "இல்ல தம்பி, அவர் என்ன பண்றான்னே புரியல." "ஏங்க பூங்கொடி எங்க?" பூங்கொடியா? போங்க கிட்டக்க போயிட்டு ஃபோன ஆன்லைன்ல வச்சுட்டு, லைன்லயே வச்சுட்டு போய் பேசுங்க." அப்படிங்கிறாங்க. "என்ன தம்பி பேசணும்?" "ஏன்டி அழகர் கூட நீ சந்தோஷமா இருக்கியா? நாளைக்கு ரெடியாகி போவியா?" அப்படின்னு ஏதாவது பேசுங்க அத்தை. "சரிங்க மாப்பிள." அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு அப்பன், அக்கா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. "ஓஹோ! அவன் அப்படித்தான். நம்ம கல்யாணத்த எப்படி நிறுத்துனான்? அப்படின்னு பேச, சிரிப்பு சத்தம். எவ்வளோ சிரிக்கிறாளுக. அப்படியே காத கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அழகர் மாயாண்டிய விட அங்கிட்டு தள்ளி நிக்கிறாரு. அழகர் மட்டும் கேட்டுக்கிட்டு போகுது. அம்மா வருது. பேசாம நில்லு." "ஏன் என்ன பார்த்தோன்னே எல்லாரும் நிப்பாட்டிட்டீங்க? உன்னை கண்டு பயந்தான். பூதம், சிங்கம் வருதுன்ட்டு." "அடி ஏன்டி நீ வேற, இவ வேற." அப்படிங்கல, "என்ன அண்ணன் வீட்டுக்கு போன பூரிப்புல இருப்ப போல இருக்கு." "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில சீக்கிரம் போகணும். தூங்குறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "எதுக்குடி? எதுக்கு தூங்கணும்?" "இல்ல காலையில எந்திரிச்சு ரெடியாகி போகணும்ல. அது போறவங்களுக்கு தான்." "என்னது போறவங்களுக்கா?" "ஆமா. நாங்க யார் அனுப்ப போறது? அம்புட்டுதான் சோலி முடிஞ்சுச்சு. உன் அண்ணன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நடந்த சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன விளையாடுறீங்களா? அவன் கட்டின தாலி நம்ம பொண்ணு கழுத்துல இருக்கு. இருக்கட்டும், இருக்கட்டும். நம்ம பொண்ணுல இருந்தா என்ன? ஊரை கூட்டி தேவையில்லைன்னு அன்னைக்கு தூக்கி அத்தெறிஞ்சிட்டு போறோம். ஆனா அவன் நம்ம அன்னைக்கு எப்படி பொண்ணு இல்லாம தலை குனிஞ்சு நின்றமோ, அதே மாரி இன்னைக்கும் அதே பொண்ணு இல்லாம அவன் தலை குனிஞ்சு நிக்கணும். பொண்ண அவ வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். இங்க வந்தாங்கன்னா, தூக்கிட்டு போக வந்தான்னா, என் அண்ணன் மவன் அழகர் சிங்கம் மாரி வருவானே! தேர்ல வருவான் தூக்கிட்டு போறதுக்கு. என்ன பண்ணுவ? சுந்தரேசர் மாரி வந்து மீனாட்சி தூக்க வந்தா என்ன பண்ணுவ? என்னடி திமிரான்னு அப்படியே கழுத்த பிடிக்க, "அப்பா, அம்மா விடுங்கப்பா. ஏன்ப்பா அம்மாவ எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கீங்க? விடும்மா விடு. அவர் அடிக்கட்டும். அவருக்கு இல்லாத உரிமையா?" அப்படிங்கிற. "ஏய் நிறுத்துடி. ரொம்ப நல்ல மாரி நடிக்காதடி. என்ன இப்படித்தானே இருந்திருக்கும். நம்ம பொண்ண தூக்கிட்டு போனேன்ல." "ஏங்க அது முடிஞ்சு போச்சுங்க. ஏதோ ஒரு பகை. அவங்க அப்பாவ ஜெயில்ல வச்சுட்டோங்கிற ஒரு இதுல பண்ணிட்டான். அதுக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நல்லதோ கெட்டதோ நம்ம பொண்ணு அந்த வீட்டு மருமகங்க. அங்க தானங்க அனுப்பணும். இப்படி பகைமைய நினைக்காதீங்க. பாராட்டாதீங்க. பகைமை பாராட்டாதீங்க." "ஏய் அடங்கு, அடங்கு. எவைங்க வந்தாலும் சரி, என் பொண்ண நான் அனுப்ப மாட்டேன்.
அவன் வந்து தூக்கிட்டு போனா நீ இங்கே இருந்தா தானடி என் தங்கமே அடியே பேச்சி என் பொண்ணு இங்கே இருக்காதுடி கோழியிலே நாங்கள் இப்போ கூட ஏம்மா ஏத்தா இப்போயே நம்ம வெளில போமா வேணாம்ப்பா காலையெல்லாம் வராதுங்க ரொம்ப நேரம் கழிச்சு 8 மணிக்கு மேலே வேணா வருவாங்க நம்ம அதுக்குள்ளே எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பேச எனக்கு இதெல்லாம் நல்லதுக்கு படல இரு இந்த விஷயத்தை பற்றி உன் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிற சத்தியம் பண்ணியிருக்கிற அப்படி இப்படி சொன்னேன் சரி உன் ஃபோனை கொடு உன் ஃபோன் எங்க நீ ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாலும் சொல்லுவ பார்க்குறாங்க பூங்கொடியை அவங்க அம்மா ஏம்மா உன் அம்மாவை இப்படி தான் செக் பண்ணுவார் அவங்க அப்பா நீ பார்த்துட்டு இருப்பியா இங்கே பக்கு பக்குங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு கட் பண்ணிடுறாரு ஏன்னா ஃபோனை வாங்கிடுவாங்கன்ட்டு ஃபோனை குடுறி அப்படிங்கல ஃபோனு அடுப்பில் தாங்க வச்சுருக்கேன் எடுத்துட்டு வா சரி அப்படின்னு உள்ளுக்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க வேகமாக அந்த நம்பரை அழிச்சிட்டு கொண்டாந்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க பார்த்தா அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழகருக்கு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்களே அடியே முட்டை கலக்கி இந்த அளவுக்கா பண்ணியிருக்கிறா இருடி உனக்கு இருக்குடி காலையிலைக்கு வந்து கூட்டிகிட்டு வருவோம்னு நீங்கள் பிளானை போட்டு வெளியில் எங்கேயாவது போக பார்க்குறீங்களா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க இங்கே என்ன பண்ணுறாங்க ஃபோன் யாருக்கு பண்ணுறது இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது கேட்கலான்னு இங்கே பார்த்தா பேச்சு நைஸா நம்ம ஃபோனை தானே நீங்கள் பார்ப்பீங்க இந்த பிள்ளை என்ன பண்ணுது பூங்கொடி ஃபோனை சார்ஜில் போட்டு படுத்துறது எல்லாம் படுத்துடுறாங்க ஃபோனை மெதுவாக எடுத்துட்டு அழகருக்கு ஃபோனை போடுது போட்டால் என்ன பூங்கொடி முட்டை கலக்கி நமக்கு அடிக்கிறான் ஃபோனு அப்படின்னு இங்கே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரா நம்ம அழகரு ஏய் முட்டை கலக்கி என்னடி இப்போ என்னடி இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் இருப்பா நான் அத்தைப்பா என்ன அத்தை என்னத்த நீங்கள் அவன் நம்பர்லேருந்து அப்படிங்கல முட்டை கலக்கின்னு கூப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலும் அதை விட்டுட்டு இங்கே பாருங்க தம்பி அவங்க பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல கேட்டேன் காலையிலைக்கு வரமாட்டாங்களாமே இப்போ என்னத்தை பண்ணலாம் அப்படிங்கல நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கல நான் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு வருவேன் எப்படி நீங்கள் வர முடியும் இங்கே எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல என்னத்தை அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கல்யாண மண்டபத்திலே நான் அவளை தூக்கிட்டு போனேன் ஆளு நான் இப்போ என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போனேன் யாருக்கு என்ன நான் பதில் சொல்லணும் யாருக்கு பயம் நான் தூக்கிட்டு போக முடியாதா என்ன கண்டிப்பாக தூக்கி காட்டுவேன் தூக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவள் எங்கே படுத்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரி காலையில் 5 மணிக்கு வந்துடுங்க என்னது 5 மணிக்கா யார் சொன்னா 5 மணிக்குன்னு என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள இன்னும் 2 ஹவரில் நாங்கள் நிற்பேன் என்ன மாப்பிள்ள அப்படிங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க மாயாண்டி நிம்மதியாக படுத்திருக்காரு அப்பங்கிட்ட சொல்லலை சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுன்ட்டு கிளம்பி போகிறாங்க போனால் அத்தை வெளியிலே நின்றுட்டுருக்குங்க அத்தை என்னாச்சு தூங்கிட்டாங்களா அதெல்லாம் தூங்கிட்டாங்க மாப்பிள்ள மெல்ல வராங்க இப்போ ரூம்பு திறந்தா வச்சுருக்கேன் போங்க அவர் அங்கே தூங்குறாரு அப்படிங்கிற மெல்ல போகிறாங்க பார்த்தா டேய் நீங்கள் எங்கே இருங்கடா அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா நான் மட்டும் போகிறேன் ஏன் மாப்பிள்ள உங்கள் பொண்டாட்டி தூங்குனா நாங்கள் வரக்கூடாதா லேடிஸ்டா எப்படி தூங்குறாளோ என்னென்னு தூங்குறாளோ உங்களை எப்படி உள்ளர விட முடியும் அதே லேடிஸு அதே கண்ணு தானே இங்கேயும் நீங்களும் ஆம்பளை தானே நீங்கள் மட்டும் பார்க்கலாமா சாரு பாஸு அப்படிங்கல ஐயோ லாஜிக்கு பேசுகிறாங்களே டேய் என்னதான் இருந்தாலும் நான் புருஷன் பார்க்குறது தப்பு இல்லை கடைசி வரைக்கும் வாழ போகிற புருஷன் சரி போய் பாருங்கள் நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அழகர் உள்ளார போகிறாரு உள்ளார போனவர் என்ன பண்ணுறாரு அழகாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டக்க போகிறாரு சூப்பரான ஒரு ரம்யமான நிறையா காட்சிகளில் பார்த்துருப்பீங்க அப்படியே ஃபேனு அந்த காற்றுல முடி பறக்குது அழகாக முடி மட்டும் பறக்கலைங்க அவங்க தாவணியும் பறக்குது இவர் அப்படியே முகத்தை பார்க்குறாரு முட்டை அப்படியே முழுங்கி வந்துட்டு நிற்கிறா பாரு ஏண்டி திமிரு பிடிச்சவளே எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும் உன்னை நம்பித்தானே அனுப்புனாரு காலையில் வர முடியாது நினச்சிட்டு நீங்கள் படுத்துருக்கியா உன்னைய விட்டா தானடி அப்படின்னு சொல்லி உன்னைய அட்டிக்கணும் போல் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கல காற்று அப்படியே அடிக்க அவங்களோட மேலாடை அப்படியே தாவணி பறக்குது சேலை பறக்குதா பறந்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு திரும்பிக்கிறாரு என்னடா இது இப்படிலாம் கண்ணு போகுது டே அழகரு நீ அப்படிலாம் இல்லைடா இதெல்லாம் பார்க்கக்கூடாது ரசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை தலைவை இழுத்து விடுறாருங்க நல்ல மனுஷங்க நம்ம அழகரு அதெல்லாம் கண்ணியமானவன் சும்மா கண்ணில் பட்டுச்சு நம்ம விஜய் சொன்ன மாதிரி கொஞ்சோன்னு அவ்வளோ பெரிய கருப்புக்கு நடுவில் வெள்ளை கலர் இடுப்பு தெரிஞ்சிச்சு எலுமிச்சம்பழ கலருக்கு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சோன்னு பார்க்குறாரு அப்புறம் டக்குன்னு மூடி விட்டுறாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அத்தை நான் வாயை கட்டி தூக்கிட்டு போட்டா பண்ணுங்க இதோ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அவள் கத்திருவாளே என்ன பண்ணுறது அப்படிங்கல அதெல்லாம் பாருங்க அத்தை
அப்பாடியோ சரி சரி அப்படின்னு அந்த கர்ச்சீப்பை முகத்தில் வச்சா முண்டுறாங்க. அதுக்குள்ளே அம்பிடுத்தே மயங்கிருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிடுறாருங்க. அப்படியே தூக்கி தோளில் போட்டு நான் கிளம்புறத நீங்கள் வீட்டை பூட்டிக்கங்க, ஆள் படுக்கிற மாதிரி ஏதாவது தலாணி வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் புருஷன் வந்து ஏதாவது பண்ணுவார், சரி மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி செட் பண்ணி கதவை சாத்தி வைக்க, ஏன்னா இவங்க வந்து திறந்து பார்த்தா பூங்கொடி தூங்குறான்னு இவங்க நினச்சிட்டே இருக்கணுமா, அதனால் இப்படி பண்ண இவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க நம்ம ஆள். டேய் தூக்கிட்டியாடா உன் ஆளை? அதெல்லாம் தூக்கிட்டேனே. பாப்பா தங்கச்சி முட்டைக்கலைக்கு தூங்குது போல இருக்கே. டேய் இது முட்டைக்கலைக்கு ரகசியம் உனக்கு எப்படா தெரியும்? அதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். எப்படி? சிஸ்டர் தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கடா, உங்கள் ஃப்ரெண்டு என்ன முட்டை கலக்கின்னு அடிக்கடி கூப்பிடுறான், அப்புறம் முட்டையை கலக்கி மூஞ்சிலே அடிச்சு விட்ருவேன், பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓ இதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்கடா வாங்கடா அப்படின்னு வண்டியில் போய் ஏற்றிக்கிறாங்க. தம்பி பார்த்து பத்திரம் அத்தை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப, அப்புறம் மாமா உங்களை அதெல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி நான் போய் நடிச்சுக்கிறேன், ஓகே அப்படின்னு போய் படுத்துக்கிறாங்க. இவங்க வண்டியில் ஏறி கிளம்பி போகிறாங்க. வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு கீழே பார்த்தா வண்டி ஓட்டிகிட்டு போகல செம்ம மூடாகுதுங்க. அந்த அளவுக்கு இந்த பிள்ளை அப்படியே மயங்கி மயங்கி உழுகுது. ஏய் மயங்கி உழுகாதடி, என்னடி நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக தூங்கிக்கிட்டே வர்றாங்க. நல்லா அழகாக தான் இருக்கா, சூப்பராக இருக்காளே, தேவதையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிற வரைக்கும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே தாங்க போகிறாரு. ரசிக்கிறாரு. அவ்வளோ ரசிப்பு. வீடுக்கும் போயிடுது. போயிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போனால் மாயாண்டி பார்த்துறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னடா காரியம் பண்ணியிருக்கீங்க? அப்பா அவங்களுக்குலாம் தெரியாது. என்னடா என்ன அழகர் பண்ணியிருக்க, அப்பா சொல்கிறத கேளுங்க, அவங்க என்னென்ன பிளான் போட்டாங்க தெரியுமா அப்படின்னு பிளானை சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? அத்தை தான் சொன்னாங்க. என் தங்கச்சி அப்படியே சொன்னிச்சு. ஆமாப்பா, என் அண்ணன் தலை குனியக்கூடாது, நீ சீக்கிரம் வந்து உன் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போன்னு சொன்னுச்சு, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன், என் அப்பா தலை குனியக்கூடாதுங்கிறக்கா மட்டும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கே எல்லாரும் கண்ணு முழிச்சிடுறாங்க. லைட்டை போடுறாங்க. என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தூக்கு நாக்கில் தோளில் தூக்கி போட்ட ஆக்கில் நிற்க, என்னடா அழகருடே என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாயாண்டி பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு அவன் பண்ணிட்டு போயிருக்கேன், பரவாயில்ல அவன் ஏமாறட்டும், ஆனால் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறோம். அங்கே 8 மணி ஏறுதி தூங்கத்தான் போகுது, அத்தை அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு, நம்ம டக்குன்னு முடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி இந்த பிள்ளைக்கு எப்போ தெரியும்? அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருப்பா, கவலைப்பட வேணாப்பா. ஆனால் இந்த பிள்ளையுமா அப்படி பண்ணுச்சு, மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. கொண்டே ரூம்குள்ளே போய் படுக்க வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது எல்லாம் முழிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க, இந்த பிள்ளைய விட்டு போயிடக்கூடாதுன்னு. ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். கண்ணை முழிக்குது. அப்பா அப்படின்னு முழிச்சிட்டு பாத்ரூம் போகணுன்னு எந்திரிக்குது. என்னது இங்கே வந்திருக்கோம், நம்ம வீட்டில இருந்தோம் அப்படின்னு பார்க்க தேனு நிற்கிது. தேனு நான் எப்படி இங்கே வந்தேன்? ஏன் நீ எதுக்கு நீ இப்படி பண்ணீங்க? ஏன் நான் என்ன பண்ணேன்? கல்யாணம் நடக்கக்கூடாது, எங்கள் அப்பாவை தலைக்குனிய வைக்கணும், நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி வீட்டோட பிளான் பண்ணி எங்கிட்ட ஓடிப்போ நினச்சிருக்கீங்களே, ஏன் நீ அப்படியே நான் உங்களை பண்ணோம்? அண்ணன் பண்ணது கூட முகத்துக்கு நேர, ஆனால் நீங்கள் பண்ணது முதுகில் நம்பினவங்களை குத்துறீங்களே அண்ணி அப்படிங்கல, வாயை மூடுத்தேன்னு அப்படிங்கிறாங்க. மாயாண்டி எல்லாம் தனியாக அங்கே நின்று கேட்குறாங்க. என்னமோ சொல்ல போகிறா அப்படின்ட்டு அழகருமே நிற்கிறாரு. நான் வரமாட்டேன்னு நான் உன்ட்ட சொன்னேன்னா? யார் சொன்னா? நீ தான் சொல்லியிருக்க, எல்லாம் தெரியும், உங்களோட பிளான் எங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, உங்களை தூக்கிட்டு வந்துட்டோம் அண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஐயோ லூசுங்களாடி நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் எப்படி பேசுறது? நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு, எங்கள் அப்பாவுக்காக தான், அவர் ஆசைக்காக நான் அங்கே போய் இருந்தேன், ஆனால் அடுத்து கரெக்டாக நான் இங்கே வரலான்னு தான் இருந்தேன், தெரியுமா உங்களுக்கு? என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் மாமா எங்கள் அப்பா மாதிரி எனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாரு, அவர் மட்டும் நினச்சிருந்தா விட மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா கூப்பிட்டோன்னே எங்கள் அப்பா பற்றி புத்தி தெரிஞ்சிருந்தோம், நீ போயிட்டு வாத்தா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எப்போ மாமா சொன்னாரோ அப்புறம் எப்படி அந்த வார்த்தைக்கு நான் துரோகம் பண்ண முடியும்? கண்டிப்பாக நான் திரும்பி வந்திருப்பேன். சும்மா லூசுத்தனமா ஏன் இப்படி? இப்போ எங்கள் அப்பா கோவம் தானே வந்திருக்கோம், எங்கள் அப்பா கையில் காலை விழுந்து அது வேணாப்பான்னு சொல்லிட்டு நான் வந்திருப்பேன். ஐயோ அவர் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா மறந்துடுவார், மன்னிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்திருப்பேன். ஏம்மா இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் அப்படி தூக்கியிருக்க மாட்டோம்ல அண்ணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? என்னம்மா உனக்கு எப்படி உங்கள் அப்பா மேலே அன்பு பாசம் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் எங்கள் மாமா மேலே நான் வச்சிருக்கேன். மாயாண்டி மாமா எனக்கு அம்மாவுக்கு சமம் தெரியுமா, என்னை தூக்கி வளர்த்தவர் தெரியுமா, அவர் ஜெயிலுக்கு போயிட்டா அவரை நான் இல்லைன்னு சொல்லிடுவேனா, அவர் எனக்கு உறவு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கத்துறாங்க. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி,
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தூக்கிட்டு வந்தது யாரு? அப்படியே ஐயய்யோ! நம்மள இழுக்குறாளே! இப்பதானே பரவாயில்லையே! நல்லவேன்னு நெனச்சேன். ஆஹா! நம்மள இப்படி பேசுறாளேன்னு இப்பதாங்க அழகர் நெனைக்கிறாரு. அதுக்குள்ள எங்க அந்த குஸ்கா? அந்த குஸ்கா தான் என்ன தூக்கிட்டு வந்ததா? அவன அப்படிங்கல. "அண்ணி, அண்ணி, அண்ணி ப்ளீஸ் அண்ணி. ஏற்கனவே என்ன முட்டை கலக்கின்னு சொன்னான். அவன நான் குஸ்கான்னு சொன்னா மட்டும் கோவம் வருதா அவனுக்கு? ஏன் நீ குஸ்கான்லாம் சொல்றீங்க? நீ சும்மா இரு. எங்க அவன்? எங்க அவன்?" அப்படின்னு எந்திரிச்சு வராங்க. அழகர் திடுதிப்புன்னு ஓட பாக்குறாங்க. இங்கிட்டு ஓடுனோனே இப்படிக்கா வளைச்சு வந்து ஓடி போய் புடிச்சிடுறாங்க. "என்னடா பண்ணி வச்ச? என்னை யார்றா தூக்கிட்டு வர சொன்னீங்க? உன்னை யார்றா தூக்கிட்டு வர சொன்னது? நானா தான் தூக்கிட்டு வந்தேன். நான் வந்திருப்பேன்ல. உங்களுக்கு மட்டும் தான் உங்க அப்பா மேல பாசம் இருக்கோ? எங்களுக்கு பாசம் இல்லையாடா? பாசம் இல்லையாடா?" அப்படின்னு சாத்துறாங்க. ஐயோ! முட்டை கலக்கி என்ன விடுறி, விடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். எப்படி நடக்கப்போகுது, எப்படி நிக்கிறதுக்கு அவங்க ஐடியா பண்ண போறாய்ங்க அப்படிங்கிறத டைரக்டருக்கு மட்டும் தான் தெரியும். நாளைக்கு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.